அப்புறம் இன்னும் 2 பேர் பாத்தீங்கன்னா சிவிலியன் ட்ரெஸ்ல இருக்காங்க. அவங்க சுட ஆரம்பிக்கிறாங்க. காட்டு பகுதிகள்ல இருந்து சுட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் கணிசமான பேர் என்ன நினைச்சாங்கன்னா, ராணுவம் ஏதோ போர் பயிற்சியில ஈடுபட்டு இருக்காங்க போல் இருக்கு, ஏதோ ஃபயரிங் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அதன் பிறகு சில பேருக்கு அது அந்த தோட்டாக்கள் பட்டு அவங்க கீழே விழும்போது அங்க ஒரு பெரிய பதட்டம் ஏற்படுது. பதட்டம் ஏற்படுத்தால மக்கள் சிதறி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த பள்ளத்தாக்கு சமவெளி பகுதிகளில் அந்த புல் தரையில இருக்கக்கூடிய ஒரு மைய பகுதியில டென்ஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த இடத்தை நோக்கி போகும் பொழுது இந்த தீவிரவாதிகள் அங்க நேரடியா வந்து மக்களுக்கு அருகில வந்து அங்க இருக்கக்கூடிய ஆண்களை தனியா பிரிச்சு அவங்களுடைய அடையாள அட்டையை செக் பண்ணி அவங்க ஆண்கள் அவங்க வந்து இஸ்லாமியர்களா இல்லையா அப்படின்ற வெரிபிகேஷனை பண்ண பிறகு இஸ்லாமியர்கள் அல்லாத, குறிப்பா சொல்ல போனீங்கன்னா கிட்டத்தட்ட 98% இருந்தவர்கள் வந்து இஸ்லாமியர்கள் கிடையாது, இந்துக்கள் தான் அதுல. சோ இந்துக்கள் அப்படின்ற அந்த வெரிபிகேஷனை பண்ணிட்டு தான் அவங்க வந்து அந்த துப்பாக்கி சூட்டை நடத்திருக்காங்க. பாயிண்ட் பிளாங்க்ல நிறைய பேரை கொண்டிருக்காங்க. பெண்கள் அவங்க விட்டுட்டாங்க, குழந்தைகள் அவங்க விட்டுட்டாங்க. சோ இது ஒரு குறிப்பா டார்கெட் பண்ணி ஆண்கள் மேல, அதுவும் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் மேல ஒரு தாக்குதல் வந்து நடத்திருக்காங்க. இதுல அந்த இருக்கக்கூடிய போனீஸை வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த லோக்கலை சேர்ந்த ஒரு இஸ்லாமியர் அவரும் இதுல வந்து கொல்லப்பட்டிருக்காரு. அவங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு வாழ்வாதாரம் இருந்து அவரும் கொல்லப்பட்டிருக்காரு. இப்ப இது எல்லாமே அவங்க வந்து பாடி கேமரா உடம்புல வச்சு இதை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இது இப்ப நம்ம லேட்டஸ்டா நமக்கு வந்து இந்த தகவல்கள் எல்லாமே வருது. நாளைக்கு அந்த வீடியோ ரிலீஸ் ஆச்சுன்னா என்ன மாதிரியான தாக்கத்தை மக்கள் மேல ஏற்படுத்தும் அப்படின்றத பாருங்க.